தூத்துக்குடி விடாதி குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி 17 வயசு தான் ஆகும். அந்த கிராமத்துல அந்த மாணவி உடல் உபாதையை கழிக்கிறதுக்காக வயக்காட்டு பக்கம் போன மாணவியை காணும். சிந்திச்சு பாருங்க, காணும் அந்த மாணவியை. பெத்தவங்க வயிற்று நீர் வாங்கி அடிச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊரு ஃபுல்லா கிடைக்கல. காவல் நிலையத்தை தேடி போறாங்க. ஒரு காவல் நிலையத்துல இந்த வழக்கு எங்களுடைய லிமிட்டுக்குள்ள வராதுமா, வேற காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. இன்னொரு காவல் நிலையத்துக்கு போனா இது 17 வயசு பொண்ணுடைய சம்பந்தப்பட்ட விஷயம், நாங்க விசாரிக்க மாட்டோங்கிறாங்க. இன்னொரு காவல் நிலையத்துக்கு போனா உன் பொண்ணு எவன் கூட ஓடி போச்சு நீ யாருக்கு தெரியும், கிளம்பமான்னு சொல்லி அந்த பெத்தவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்ப. இந்த காவல்துறையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய அமைச்சராக இருந்தது யாரு? மு.க. ஸ்டாலின். அப்ப மு.க. ஸ்டாலின் ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா ஒரு அதிகாரிகளுக்கு இவ்வளவு தைரியம் தமிழ்நாட்டில் இருக்குமா? காலையில அந்த பொண்ணு கிடைக்குது. எப்படி கிடைக்குது?